على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله وأطيعوه لعلكم تفلحون واتقوا الله وأطيعوه لعلكم ترحمون فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة وقال أيضا اتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தாபிஈங்கள் நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வர இருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. உனது ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் சுரங்கக்கூடிய அவனுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வாழ்வில் எல்லா தருணத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் விசேஷமாக தனிமையிலும் கூட்டிலும் வெளிச்சத்திலும் இருளிலும் செல்வத்திலும் எளிமையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னையும் உங்களையும் செயலையும் சொல்லையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். உத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய எமக்கு அழகான தெளிவான பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை அன்பளிப்பாக தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய புறத்திலிருந்து தந்த ஒரு பேரருள். அல்லாஹு தஆலா சொல்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். நபியே, உங்களோட உம்மத்துக்கு விசேஷமாக இந்த செய்தியை சொல்லுங்கள். ஈமானுடைய பாக்கியம் என்பது, இஸ்லாத்துடைய பாக்கியம் என்பது அவர்கள் விரும்பி சாய்ஸ் பண்ணி தெரிவு செய்து எடுத்தொண்டல்ல, அல்லாஹ்வாகிய நான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு என்றதை நபியே நீங்கள் அவருக்கு ஞாபகமூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு புத்திமதி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே தெளிவான அழகான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் இந்த மார்க்கம் எங்களுக்கு எண்ணிலடங்காத நல்ல வழிகாட்டல்களை காட்டிக் கொண்டிருக்கிறது.
அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் பூமிக்கு மேலால வாழ்கின்ற நேரம், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சமயம் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலையிலும் நீதியாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடத்தை எதிர்பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு இஸ்லாம் எங்களிடத்துல நீதியை எதிர்பார்க்குது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில யூதர்கள் சதிகள் செய்தார்கள், திட்டங்கள் தீட்டினார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் நபிக்கு அறிவித்தான். நபி சஹாபாக்களுக்கு சொன்னதோட சஹாபாக்களுக்கு ரோசம் வருகிறது. சஹாபாக்கள் அப்படியே ரோசப்பட்டு ஆவேசப்படுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த யூதர்களோட மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த ஏனையவர்களுக்கும் அந்த ரோசத்தை, அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காட்ட நினைத்த பொழுது அல்லாஹு தஆலா உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. நபியே, உங்களுடைய கூட்டத்துக்கு, உங்களோட உம்மத்துக்கு இந்த புத்திமதியை சொல்லுங்கள். சிலர்களுடைய அநியாயம், சிலர்களுடைய மோசகரமான சேர், அவர்களை தாண்டி மற்றவர்களுக்கும் அநீதம் இழைக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டாம். உங்களோட கோபத்திலும், உங்களோட சந்தோஷத்திலும், உங்களோட ஏழ்மையிலும், உங்களோட செல்வத்திலும் நீங்கள் நீதமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா. அதுதான் தக்வாதாரிகளுடைய பண்புக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பண்பு, ஒரு சிஃபத் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு புத்திமதி சொன்னார். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அடுத்த முஸ்லிமுக்கு நீதம் செலுத்தக்கூடியவனாக, அடுத்த முஸ்லிமோட நீதமாக நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புவதோடு அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் இழைக்க கூடாது என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு தடுத்த பண்புகள்ல, ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாத பண்பாடுகள்ல, குணங்கள்ல ஒரு குணம்தான் அநீதி இழைத்தல் என்ற பாடம். இந்த பண்பு ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடாது. இஸ்லாம் பேசுகிறது, அநீதி என்பது அது இஸ்லாம் மார்க்கத்துக்கு தொடர்பு பட்ட ஒரு பண்பல்ல. இதை இஸ்லாம் கண்டிக்கிறது, இஸ்லாம் வெறுக்கிறது. அநீதியை இஸ்லாம் ஒரு பொழுதும் வரவேற்றதில்லை. என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு, முழு உலகத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு நீதமானவன். அல்லாஹ்வுடைய நீதிக்கு நிகராக எங்கேயும் நீதம் கிடையாது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இடத்திலே சொல்றான், வமா ரப்புக லிظல்லாமின் லில்அபீத். நபியே, உங்களோட அடியார்களுக்கு, என்னுடைய அடியார்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள், நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. உங்களோட ரப்பு அநியாயக்காரன் அல்ல. ஏன்? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. நான் அநியாயம் செய்வதை என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமா. அதே போன்று நீங்கள் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வதையும் நான் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே ஃபலா தலாலமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நபியே உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹு தஆலா கூறுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் அனைவர்களோடையும் நீதமாக நடக்கக்கூடியவன். சில சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சில சமூகத்தார்களுடைய சம்பவங்களை சொல்கிறான். பெரும் பெரும் ஜான்பவான்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், ஆள் பலம் வேணுமா, உடல் பலம் வேணுமா, ஆயுத பலம் வேண்டுமா, என்னென்ன பலம் எல்லாம் தேவையோ அனைத்து பலத்தையும் வைத்துக் கொண்டு பெருமை அடித்தவர்கள். அல்லாஹு தஆலா இவர்களை அழிச்ச வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். இவர்களை அழிக்கத்துக்குரிய காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹ். நபியே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெரும் பெரும் கூட்டத்தினர்களை
அவர்களுடைய செல்வத்தை வைத்து, பலத்தை வைத்து, ஆயுத பலத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, பட்டம் பதவியை வைத்து பெருமை அடித்த எத்தனையோ பேர்களை நாங்கள் அழித்தோம். அவர்களை எதனூடாக அழித்தோம் தெரியுமா? அவர்கள் செய்த தவறினூடாக, அவர்கள் செய்த பாவத்தினூடாகத்தான் அவர்களை நாங்கள் அழிச்சோம். சும்மா அழிக்கல்ல. சிலர்களை நாங்கள் இடி முழக்கத்தை கொண்டு அழைத்தோம். சிலர்களை அப்படியே பூமியோட சுழிவாங்க வைத்து அழித்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னும் சிலர்களுக்கு கல்லு மலைகளை பொழிய வைத்து நாங்கள் அழித்தோம். இன்னும் சிலர்களை இடிமுழக்கத்தை கொண்டு நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா கானல்லாஹு லியத்லிமஹும், அவர்களை நாங்கள் அழித்தது அவர்களுக்கு செய்த அநியாயம் அல்ல, நான் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யத்லிமூன், நபியே அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் சிலர்களை தண்டித்திருக்கிறேன், ஆனா அந்த தண்டனைகள், அந்த வேதனைகள் அவர்களுக்கு செய்த அநியாயங்கள் அல்ல, அது அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நான் செய்து காட்டினேன். அவர்களை எப்படியெல்லாம் நெறிப்படுத்தணுமோ அதற்கான வழிகாட்டல்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டினேன். ஆனா அவர்கள் அதை எடுத்து நடக்கவில்லை. அதற்கு தண்டனையாகத்தான் அதை நான் அவர்களுக்கு அனுப்பினேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. கியாமத்துடைய நாளையில ஏண்டே முகடைய கையில பட்டோல கிடைக்கும். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நானும் நீங்களும் பட்டோலையை வாசிச்சு பார்த்துட்டு அல்லாஹ்விடத்துல கேட்போம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா. யா அல்லாஹ், இது என்ன பட்டோலையை கையில தந்திருக்கிறாய்? இன்னொரு பட்டோலையாக இருக்கிறே, நாங்க செஞ்ச சின்ன செயல், நாங்க பேசின ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம அனைத்தும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறே. அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் ஜில்சாலையும் சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரா, நாங்க அளக்கிற, நாங்க நிறுக்கிற நிறுவைகள்ல, அணுவைகள்ல இல்லாத ஒரு அளவு தான் தர்ரா என்று சொல்ற அணு அளவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் ஒரு அணு அளவு கூட ஒரு நல்ல அமலை செய்கிறாரோ அவையும் அவர் பெற்றுக் கொள்வார். யார் ஒரு அணு அளவு தீயதை செய்கிறாரோ அதையும் அவர் பெற்றுக் கொள்வார் என்ற அந்த வாசகம், அன்பார்ந்தவர்களே, அந்த செய்தி அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். எல்லா அமல்களும் இருக்கும். இதை பார்த்துட்டு நானும் நீங்கள் கை சேதப்படுவோம். மாலி ஹாதல் கிதாப், என்ன புத்தகம், இது என்ன பட்டோலை? அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்வான், வவஜது மா அமிலு ஹாதிரா. என் அடியார்களே, நீங்கள் செய்யாதது ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் செய்த ஏதாவது விடுபட்டிருந்தால் இந்த கை சேதப்படுவதில் அர்த்தம் இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உங்களுடைய ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்தவன் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கூட எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எந்த இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேனோ அந்த இறைவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், மிகப்பெரிய நீதிவான், நீதிவான்களுக்கெல்லாம் சரியாக தீர்ப்பு பறக்கக்கூடியவன், யாருக்கும் அநியாயம் செய்யாதவன். அந்த அல்லாஹ் தான் சொல்றான், வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமா, அந்த அநியாயத்தை அந்த அல்லாஹ் சொல்கிறான், அந்த அநியாயம் செய்வதை நான் உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன். எப்படி நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேனோ, அநியாயம் செய்யவில்லையோ, இதை போன்று நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் என்று வந்துட்டு அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு அடியான் செய்கின்ற அநியாயங்களை நாளாக பிரிக்கிறார்கள். நானும் நீங்களும் இந்த பூமிக்கு மேலே வாழுகின்ற நேரத்திலே 4 விதமான 4 சாரார்களுக்கு, 4 பேருக்கு எங்களால அநியாயங்கள் நடக்குது. அதிலே முதலாவது தான் அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனுக்கு செய்கின்ற, அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் படைத்து என்னையும் உங்களையும் அழகாக பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒன்றும் தெரியாதவனாக வந்த எங்களுக்கு அனைத்தையும் படித்து தந்த ரப்பு அல்லாஹ் தான். அன்பார்ந்தவர்களே, உலகத்துக்கு வார நேரம்
பசித்தவர்களாக வந்தோம். அல்லாஹ் சொல்றான், உலகத்துக்கு வார நேரம் ஆடை இல்லாத நிர்வாணிகளாக வந்தோம். நான் சொல்லல்ல, அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துக்கு வார நேரம் வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, ஒன்றும் தெரியாதவர்களாக நாங்கள் அனுப்பினோம். உங்களோட உம்மை யாருன்னு உங்களுக்கு தெரியா, உங்களோட வாப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியா, கையெழுந்து தெரியா, காலெழுந்து தெரியா, ஒன்றுமே தெரியாதவர்களாக வந்தோம். அல்லாஹ் சொல்றான், அவன் தான் உங்களுக்கு அனைத்தையும் படித்து தந்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தணும். நிர்வாணமாக வந்த எங்களுக்கு இவ்வளவு காலமாக எவ்வளவு அழகான ஆடைகளை அணிவித்துக் கொண்டிருக்கிறார். பசித்தவர்களாக வந்த எங்களுக்கு இவ்வளவு காலமாக எவ்வளவு சுவையான உணவுகளை, எவ்வளவு ருசியான பானங்களை அல்லாஹு தஆலா அருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் தெரியாதவர்களாக வந்த எங்களுக்கு எவ்வளவு விடயங்களை அல்லாஹு தஆலா படிச்சு தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ், எங்களை பரிபாலிக்கிற ரப்பு அல்லாஹ் எங்களை படைத்து எங்களிடத்திலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என் அடியார்களே, நான் உங்களை படைத்திருக்கக்கூடிய நோக்கம் நீங்கள் எனக்கு வழிபட வேண்டும், நீங்கள் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். எவைகளை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கிறேனோ அவைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், எவைகளை தவிர்த்து நடக்கும்படி சொல்லிருக்கிறேனோ அவர்களை தவிர்த்து நடப்பதற்காக வேண்டித்தான் உங்களை நாம் படைத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவிச்சுக் கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபாடு செய்வான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அடியான் முதலாவது செய்கின்ற அநியாயம் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் தஆலா எங்களை படைத்து எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான், ஒரு முஸ்லிமாக இருந்தால் 5 நேரம் நீங்கள் தொழ வேண்டும். 5 நேர தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக மினல் ஸாலிமீன், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செஞ்சு கொண்டு இந்த பூமிக்கு மேலால வாழ்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த அநியாயங்கள்ல நாங்கள் சிக்கிவிடக் கூடாது. முதலாவது, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம். இரண்டாவது, அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் தனக்கு செய்கின்ற அநியாயம். இரண்டாவது அநியாயம் என்று வந்துட்டா ஒரு மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது, தன்னைத்தானே நாசமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நெருப்பை மூட்டிக் கொள்வது. எப்படி நாங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்து அநியாயம் செய்கிறோமோ அதே அநியாயம் அன்பார்ந்தவர்களே என்னை நரக நிரப்பின் பக்கம் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியது என்பதை குர்ஆன் பேசுகிறது. தில்க ஹுதூதுல்லாஹ் வ மன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபகத் ஸலம நஃப்ஸஹ். அல்லாஹ் உங்களுக்கு என்று சொல்லி சில வரையறைகளை வைத்திருக்கிறான். அந்த வரையறைகளை நீங்கள் மீறுவீர்கள் என்றால், அந்த எல்லைகளை மீறி நடப்பீர்கள் என்றால் அது நீங்கள் உங்களுக்கு செய்கின்ற அநியாயம். அந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு நீங்க செல்ல வேண்டிய இடம் சில வேளை நரகமாகவும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களிலே பராமுகமாக இருக்கிறார்களோ இவர்கள் இவர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அநியாயம் ஒரு அடியான் தனக்கு செய்து கொள்கின்ற அநியாயம். இதையும் இஸ்லாம் எங்களிடத்துல வரவேற்கல்ல, எதிர்பார்க்கதில்லை, இஸ்லாம் கண்டிக்கிறது. மூணாவது அநியாயம் அன்பார்ந்தவர்களே, மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் வாய் பேச முடியாத, ஆறறிவு கொடுக்கப்படாத மிருகங்களுக்கு செய்த அநியாயம், ஏனைய படைப்புகளுக்கு செய்கின்ற அநியாயம். இந்த அநியாயம் கூட ஒரு மனிதனை விட்டு வைக்காது. எங்க கொண்டு போய்த்து சேர்க்கும் என்றா அந்த அநியாயங்கள் அவனை நரகத்துல தான் கொண்டு போய்த்து சேர்க்கும். அந்த அநியாயத்திலிருந்து அவரை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர் செல்ல வேண்டிய இடம் நரகமாத்தான் இருக்கும். நான் சொல்லல, நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். நபி அவங்க மிஅராஜுடைய பயணம் போனாங்க.
போன நேரம் நரகம் காண்பிக்கப்பட்டுச்சு. நரகத்துல ஒரு பெண்மணி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணிக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, ஜிப்ரீல் இது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு முன்னால வாழ்ந்த பனு இஸ்ரேல்கள்ல வாழ்ந்த ஒரு பெண்மணி. இவக்கு ஏன் இந்த தண்டனை, ஏன் இந்த தலாது, இப்படியாப்பட்ட வேதனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவ எப்படியாப்பட்ட பெண்மணி தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த நபியை ஏற்றுக்கொண்டவ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தவ. இவ ஒரு ஆபிதா, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததினால இவ நரகம் போகல. கேட்டாங்க, பேர் இவ நரகம் போயிட்டிருக்கிறா. இவ நரகம் ஏன் போனா தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இவள் ஒரு பூனைய வீட்டுக்குள்ள வச்சிருந்தா. ஒரு பூனைய வளர்த்து வந்தால் அந்த பூனைய கெட்டி வச்சிருந்தா. அதை அவிழ்த்து விடல, அது தானாக மேய்ந்து பேச்சு தின்னத்துக்கு. இதே மாதிரி மனஅத்ஹு தஆம், யா ரசூலல்லாஹ், அதுக்கு தின்னத்துக்கு குடிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கல. ரெண்டு விடத்திலையும் அதை வளர விடாம அதுக்கு அநியாயம் செய்தால் யா ரசூலல்லாஹ். வாய் பேச முடியாத மிருகத்துக்கு செய்த அநியாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் இவளை நரகத்துல போட்டு சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, வாய் பேச முடியாத மிருகங்களும் அல்லாஹ்வுடைய உயிரினங்கள். அல்லாஹ்வுடைய நபியார்கள் சொன்னார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், உயிரினங்கள் என்பது அல்லாஹ் படைத்தவைகள் என்பது அது அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவைகள். அவைகளிலே சில மிருகங்கள் இருக்கிறது, நாங்கள் இரக்கத்தோடு நடக்கணும், இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா எங்களை சோதிச்சிடுவார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அதாவது வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு அநியாயம் செய்வதும் அதுவும் எங்களுக்கு பல விதத்துல விளைவாக அமையும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. ஒரு மஜல்லாவிலே, ஒரு மேகசின்ல ஒரு சம்பவம் ஒன்று பார்த்து அரபுல இருந்துச்சு. ஒரு மனிதர் திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிச்சு அன்பார்ந்தவர்களே புள்ளைய பெற்றெடுக்கிறாரு. முதலாவது பிள்ளை பிறக்குது. காலப்போக்குல பார்த்தா புள்ள குருடாக இருக்குது, கண் இருக்குது, பார்வை விளங்குது இல்ல. இரண்டாவது பிள்ளையும் பெற்றெடுக்கிறார். சில காலங்களுக்கு பிறகு இரண்டாவது பிள்ளையுடைய பார்வையும் இல்லாமல் இருக்குது. சில வருடங்கள் தாண்டி மூணாவது பிள்ளையும் கிடைக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, மூணாவது பிள்ளையுடையும் பார்வை இல்லை. இவருக்கு ஆச்சரியம் வந்த கோபத்தில் என்ன தெரியுமா செஞ்சாரு? நான் உன்னோட வாழ மாட்டேன் என்று சொல்லி மனைவிய தலாக் சொன்னார். தலாக் சொல்லிட்டு நாலாவது ஒரு திருமணத்தை முடிக்க, இரண்டாவது திருமணத்தை முடிக்கிறாரு. நாலாவது பிள்ளை பிறக்குது. அல்லாஹ்ட ஏற்பாடு. நாலாவது பிள்ளை எப்படி பிறந்தா ரெண்டு கண்ணும் இல்லாம பிறக்குது. கிடைச்ச ஆரம்பத்துல கிடைத்த மூணு பிள்ளைக்கும் கண் இருக்குது, பார்வை இல்ல. இரண்டாவது மனைவி கிடைச்ச பிள்ளை கண்ணே இல்லாம பிறந்து ஆச்சரியப்பட்டார். இப்ப யோசிக்கிறார், என்ன நடந்துச்சு, ஏது நடந்து என்று சொல்லி. அநியாயங்கள் மிருகங்களுக்கு செய்யக்கூடாது என்றதுக்காக இந்த பாடத்தை அந்த மஜல்லாவுல அந்த மெகசின்ல இந்த சம்பவத்தை கொண்டு வைக்கிறாரு. இவர் இப்ப யோசிக்கிறாரே, நான் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த விளைவு? அங்க நினைச்சு மனைவியிட ஏதாவது கோரலா இருக்க, மனைவியை தலாக் கொடுத்தேன், இங்க இப்படி இருக்குதே என்று சொல்லி அவர் அப்படியே அவரை பின்னுக்கு யோசிச்சு பார்க்கிறார். அவர் செஞ்ச செயல் என்ன என்று. அவருடைய ஒரு ஹொபி, ஒரு பொழுதுபோக்கு இருந்துச்சு தெரியுமா? மீன் பிடிக்க போவார். மீன் பிடிக்க போறது அவருடைய பழமக்க. திருமணத்துக்கு முந்தைய அவர் மீன் பிடிக்க போற அவர் என்ன தெரியுமா செய்வாரு? மீனுக்காக வேண்டி அந்த தூண்டில போட்டு எதைய போட்டு அப்படி இருக்கிற நேரம் மீன் சிக்க காட்டி அந்த ஆத்தங்கர ஓரத்திலே அணில போல், எங்கட பாசையில சொல்ற ஒரு ஓலனை போல் ஒரு மிருகம் ஓடும். ஓலனை போல் ஒரு மிருகம் தடமாறும். இவர் அதை என்ன செய்வாருன்னா பிடிப்பாராம். பிடிச்சு இவரு அந்த மிருகத்துடைய அதாவது கண்ணில் என்ன செய்வார்? ஒரு கம்ப குத்து வராம். ஒரு குச்சி எடுத்து குத்திட்டு அந்த மிருகத்தை அப்படியே திருப்பி விடுவாரு. அது அப்படியே சுத்தி பெல்ட்டி அடிச்சிருக்குமா. இதை பார்த்து இவரு பண்ணெடுத்து கொண்டிருந்தாரு. அதை பார்த்து இவருக்கு ஒரு சந்தோஷம்.
இன்னும் சில பேர் என்ன செய்வாருண்டா, இன்னொண்ட புடிச்சு அட கண் அப்படியே பிச்சு எடுத்துட்டு வரோம். அன்பார்ந்தவர்களே, இது இவருடைய மூளைக்கு யோசனைக்கு படுவது. இப்ப நினைக்கிறாரு, அங்க செஞ்சது தான் அல்லாஹ் தாலா எனக்கு இங்க தாரானோ தெரியாது, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய ஆரம்பிக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, அநியாயங்கள் என்பது சாதாரணமானதல்ல. வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு ஒரு மனிதன் அநியாயம் செஞ்சான் என்றா அந்த மனிதன் அந்த அநியாயத்திலிருந்து தன்னை துப்புரவுப்படுத்திக் கொள்வதற்கு நரகம்தான் செல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே தண்டனையை கொடுக்கிறான் என்றா அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எந்த அளவு அநியாயத்துடைய விடயத்தில் அல்லாஹ் பயப்படுவோம். மூணாவது அநியாயம், ஒரு மனிதன் வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு அநியாயம் செய்வது. நாலாவது அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அடுத்த சகோதரனுக்கு, ஒரு முஸ்லிமான சகோதரன் மட்டுமல்ல ஏனைய ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வது, இதையும் இஸ்லாம் ஒரு பொழுதும் வரவேற்றதில்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த அநியாயத்தை உலமாக்கள் பலவிதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று தான், ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதனுக்கு சொல்லால அநியாயம் செய்வது, வார்த்தையினூடாக அவரை பத்தி புறம் பேசுறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயமாக ஏசுறது, அவருடைய மானத்தை போக்குவது, இதை இஸ்லாம் ஒரு பொழுதும் வரவேற்கவில்லை. இஸ்லாம் இதை கண்டிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவர் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர். லா யظلمஹு, அவர் ஒரு நாளும் தன்னுடைய சகோதரனான முஸ்லிமுக்கு சொல்லாலையோ செயலாலையோ பொருளாலையோ அநீதி இழைக்க மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அநியாயம் என்பது அங்கே ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல். அநியாயம் என்பது மற்ற மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு குரோதத்தை, ஒரு வைரத்தை, அன்பார்ந்தவர்களே ஒரு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல். இதனால தான் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். யாரெல்லாம் பிற முஸ்லிம்களுக்கு, பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்டுவதில்லை. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் பிறருக்கு அநியாயம் செய்கிறார்களோ இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே உலகத்திலையும் வெற்றி அடைய மாட்டார்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, வெற்றி அடைந்த வரலாறும் இல்லை. யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ பிறருக்கு சொல்லால செயலால வார்த்தைகளால பொருளால, அன்பார்ந்தவர்களே அவர்கள் வெற்றி அடைந்த வரலாறு எங்கேயும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலா அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்களை அல்லாஹ் தஆலா மறந்துட்டார் என்று நீங்கள் நினைத்திடவானா. அல்லாஹ்வுக்கு மறதி என்பது கிடையாது. இன்னமா நாங்க அதை தாமதித்து வைப்பதெல்லாம் அநியாயத்துக்குரிய உரிய தண்டனையை நாளை கியாமத்துடைய நாளையில் தான் நாங்கள் தருவோம். சில வேளை உலகத்திலையும் உங்களுக்கு அதற்குண்டான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அநியாயம் செய்து இந்த பூமிக்கு மேலால வாருகிறார்களோ லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும், அல்லாஹ் அவர்களை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன் பேசுகிறது. பெரியார்களே சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்கட சொல்லாலையோ செயலாலையோ யாருக்கும் அநியாயம் செய்திடக் கூடாது. ஏசுறது, சும்மா அநியாயமாக ஒருத்தருக்கு அடிக்கிறது, அன்பார்ந்தவர்களே நாங்க நினைச்சிடக் கூடாது நாங்க செஞ்ச அநியாயத்தை வச்சு இதனூடாக உலகத்துல மார்ந்துட்டு மௌத்தா போனா அல்லாஹ் எங்களை சும்மா விட்டுடுவார் என்று நினைச்சிடக் கூடாது. பெரியார்களே சகோதரர்களே, ஒரு ஆள் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், யாரெல்லாம் இன் அல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே கியாமத்துடைய நாளையிலே தீர்ப்பு வழங்குவான். எந்த விடயத்திலே நீங்கள் முரண்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அந்த விடயத்திலே சரியான தீர்ப்பை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். எந்த அளவு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே 2 ஆட்டை அல்லாஹ் தஆலா எழுப்புவார்.
ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டுக்கு அநியாயமாக குத்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஅதுன்னல் ஹுகூக இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா. அல்லாஹ் தஆலா அவன்ட அந்த சட்டத்தை, அவன்ட நியாயத்தை அல்லாஹ் தஆலா நீதியை நிறைவேற்றுவான். எந்த அளவென்று சொன்ன அன்பார்ந்தவர்களே, அநியாயமாக கொம்புள்ள ஒரு ஆடு குத்திருந்தா அந்த ரெண்டு ஆட்டையும் எழுப்பி கொம்பில்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து இந்த ஆட்டை குத்த வச்சு அல்லாஹு தஆலா அது ரெண்டுக்கு மத்தியில நீதம் செலுத்துவார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்கட பூமிக்கு மேலால வாழ்ற காலங்கள்ல யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. இந்த அநியாயம் என்பது அது பெரியோரு பாட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவு என்று சொன்னால் நாங்க சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். மத்தலுல் கினா துலுமுன் நபியார்கள் சொன்னார்கள், ஒருவர் ஒருத்தர கடன் எடுத்துட்டாரு, கடனை கொடுக்க வேண்டிய தவணை வந்துட்டு இவர்கிட்ட வசதி வாய் பிரிக்குது. அப்படி வசதி வாய் பிரிந்தும் அந்த கடனை கொடுக்காம இன்னும் பிற்போட்டு கொண்டு இருக்கிறார் என்றால் இவரு அந்த கடன் வாங்கினவருக்கு அநியாயம் செய்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய காணியில் இருந்து ஒரு ஷான் அளவு அநியாயமாக எடுப்பார் என்றால், தனக்கு சொந்தமில்லாத ஒரு பகுதியை அநியாயமாக ஒருத்தரை சூறையாடுவாள் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா அந்த 7 பூமிகள் வரைக்கும் அதை ஆக்கி அவருடைய களத்திலே தொங்க விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அநியாயம் செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுடைய உள்ளம் உடைந்துட்டு அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சிடும் என்றா அந்த பதுவாவை அல்லாஹ் தஆலா சும்மா விட்டு வைக்க மாட்டான். அது வலவுகான மின் காஃபிரின், கலிமா சொல்லாத ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி அவங்க கவர்னர்கள் அனுப்பினாங்க. சஹாபாக்கள்ல மிகவும் பேணுதலான சஹாபாக்களை நபி அவங்க புறக்கி எடுப்பாங்க. எடுத்து அனுப்புற நேரம் சில புத்திமதிகளை சொல்லுவாங்க. அல்ல முஆத் இப்னு ஜபல், மதீனாட முஃப்தி, நபியோட காலத்தில் இருந்த ஒரு ஆலிம், அவங்களை யமனுக்கு அனுப்புற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? யா முஆத் இத்தகி தஅவத்தல் மظلوم. உங்களோட சொல்லாலையோ செயலாலையோ வார்த்தையாலையோ பொருளாதாரத்தாலையோ யாருக்கும் அநியாயம் செய்திடவானா. அப்படி அநியாயம் செய்தீங்கன்னா அந்த அநியாயம் செய்தப்பட்டவனுடைய பதுவாவை பயந்துக்கோங்க. அந்த அநியாயக்காரனுடைய பதுவாவுக்கும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையில எந்த திரையும் இல்ல. அல்லாஹ் தஆலா டைரக்டாக நேரடியாக ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அநியாயக்காரர்களுடைய பதுவா கண் கலங்கிட்டா போதும், வேற எதுவும் தேவையில்ல. எங்கட வார்த்தையால எங்கட செயலால அன்பார்ந்தவர்களே உலகத்துடைய வெளித்தோட்டம் எப்படியும் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம். எப்படியும் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம். உலகத்துடைய தீர்ப்பு அதுதான். வெளிரங்கமான ஆதாரங்களை வச்சு, வெளிரங்கமான அதாவது சான்றிதழ்களை வச்சு அது தீர்ப்பு வழங்கும். ஆனா எனக்கும் உங்களுக்கும் உள்ளம் ஒன்று இருக்கிறது. நாங்க இஸ்தஃப்தி கல்பக நபி சொன்னாங்க, உள்ளத்துல நானும் நீங்களும் பத்வா கேட்டுக்கொள்ளணும். என் நானவோட நான் நடந்த முறை சரியா? என் அண்டை வீட்டாளோட நான் நடந்து கொண்ட முறை சரியா? என் பிசினஸ் பார்ட்னருக்கு நடந்து கொண்ட முறை சரியா? அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு தலைப்பா எடுத்து நாங்க யோசிக்கணும். இல்லாட்டி பெரிய நஷ்டம். எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட எல்லா அமல்களும் வீணா போய்த்திடும். நபியாக சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில சில மனிதர்கள் வருவாங்க, இவங்கட அமலை பார்த்து எல்லாரும் அதாவது ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு பெரிய அமல் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால கொண்டு நிப்பட்டினத்தோட பின்னுக்கு ஒரு லைன் இருக்கும். ஒரு சாரார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யா அல்லாஹ் லரபனி ஹாதா வஷதமனி ஹாதா வஅகல மாலி ஹாதா. யா அல்லாஹ், இவர் பெரிய ஆபித் தான், விடாம தஹஜ்ஜத் தொழுதவர் தான், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சு இதோ இவ்வளவு நல்ல அமலோட வந்திருக்கிறாரு. லரபனி ஹாதா, சும்மா அநியாயமா என்ன காண்ற இடமெல்லாம் தலை கடிச்சு கொண்டிருந்தான், கண்ணத்து கடிச்சு கொண்டிருந்தான்.
வஷதமனி ஹாதா, சும்மா அநியாயமா என்ன பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சொல்லி ஏசிக்கொண்டிருந்தார். ஏன செல்வத்தை, ஏன பணத்தை, எனக்கு சொந்தமான அதிகாரங்களை இவன் பொய் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு, பொய்யான ஆதாரங்களை வச்சு இவர் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தாரு. அன்பார்ந்தவர்களே, கியாமத்துடைய நாளையுடைய தீர்ப்பு அது நீதமாக இருக்கும். அங்க எப்படி தீர்ப்பு வழங்கப்படும் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இவருடைய நன்மைகளை அல்லாஹ் இவர் செஞ்ச அநியாயங்களுக்கு ஏற்றவாறு அந்த மனிதர்களுக்கு வாரி கொடுப்பார். அந்த ஹதீசுடைய கடைசியில வருவது, இவருடைய நன்மைகள் முடிஞ்சிருக்கும், இவர் செஞ்ச அநியாயங்கள், இவர் செஞ்ச அட்டூழியங்கள் குறைஞ்சிருக்காது, இன்னும் பின்னுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா செய்வான்? அவர்களுடைய பாவங்களை இவருக்கு சுமத்தி இவரை நரகத்திலே போடுவான். நபியாக இந்த ஹதீசுடைய ஆரம்பத்தில் என்ன தெரியுமா கேட்டாங்க? அத்ததுரூன மல் முஃப்லிஸ், வியாபாரம் செஞ்சு லொஸ்டாவின யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பங்களோட்காரன் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிஸு பினா மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் தொழிலோட செல்வத்தோட வசதியோட வாய்ப்போடு இருக்கிறாரு, திடீரென்று லுஸ்ட் ஆகிட்டாரு, அவருக்கு தராங்க லுஸ்ட். நபியா சொன்னாங்க, அவர் அல்ல. இஸ்லாத்துடைய பார்வையில, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில பெரிய லுஸ்ட் மேல் அமல்களோட வாரவே, ஆனா அந்த அமல்களோட சேர்த்து அநியாயங்கள், அட்டூழியங்கள், பிறர்களோட அநீதியாக நடந்திருக்கிறாரா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து சொன்னான், இவர் பெரிய நஷ்டம் கை சேத சுமந்தவர். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், வகத் ஹாப, நிச்சயமாக சத்தியமாக நஷ்டம் அடைந்துட்டார், மன் ஹமல குலுமா, அநியாயங்களை சுமந்து கொண்டு வரக்கூடிய என்னுடைய அடியார்கள். எவ்வளவு பெரிய ஆபிதுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முஹ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, அநியாயம் என்ற சுமையை சுமந்து கொண்டு வருகிறார்களா? வகத் ஹாப, இவர்கள் நஷ்டம் அடைந்துட்டார்கள். அந்த நஷ்டத்தை மௌத்துக்கு பிறகு உணர்ந்து கொள்வார்கள். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயத்துடைய விடயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளணும். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் கிதாபுல் கபாயிர் என்ற அந்த கிதாபுல ஒரு சம்பவத்தை கொண்டாடுறாரு. இதை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். அதாவது, ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நாள் போயிட்டு ஒரு மீனை வேட்டையாடி கொண்டு வார நேரம் பஜார்ல இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பயமுறுத்தி ஏமாத்தி அவருடைய கையில் இருந்த மீனை பறிச்செடுக்கிறார். இவர் கொண்டு செய்யலாம், இவர் சாதாரணமான மனிதர். அப்படியே கண்கள் கலங்கியவராக போறாரு. போற நேரம் அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ கேட்டாரு. யா அல்லாஹ், என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னஹு கத் அரானி குவத்தஹு ஃபீ துஅஃபி. யா அல்லாஹ், இந்த பலஹீனத்தை விளங்கி அவருடைய தைரியத்தை பாவிச்சு அவர் பெரியோர் ஆள் போல நடந்து கொண்டாரு. ஃபஅரினி குவத்தக ஃபீஹி. யா அல்லாஹ், நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் என்றதை அவருக்கு நீ காண்பி என்று ஒரு பதுவாவை செஞ்சாரு. அன்பார்ந்தவர்களே, இத்தான் அந்த மனுஷன் வாயிலிருந்து வந்த பதுவாவை நாங்க பயந்து கொள்ளணும். அநியாயம் செய்தாரு. மீனை கொண்டு போய் சமைப்பதற்காக வேண்டி வெட்டுற நேரம் அந்த மீனுடைய ஒரு முள்ளு விரல்லே குத்துகிறது. இவர் பெரிசாக கணக்கெடுக்கவில்லை. 2 நாள் 3 நாள் ஆகுது. இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் எழுதிக்கிறாங்க இந்த வரலாற. விரல் அப்படியே வீங்குது, பழுக்குது. வைத்தியத்தை போனதோட வைத்தியம் செய்கிறாரு, குணமடையவில்லை. காலப்போக்கில் அந்த விரலை விட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுது. வெற்றாரு. திருப்பி அந்த பழுது அப்படியே ஊடுருவி பெரிசாகுது. திருப்பி வைத்தியத்தை போடத்தோட வைத்தியர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களோட பிறலோட இந்த மணிக்கட்டோடு எடுக்கணும். மண்பாதவர்கள் அந்த வரலாறுல எழுதுறாரு, எந்த அளவுண்டா முழங்கை வர காட்டி மாட்ட கையை வெட்டி முடிஞ்சு நோய் குணமாக அல்ல. வைத்தியர் சொல்றாரு, இது ஊடுருவோட கையத்தான் எடுக்கணும், இதுக்கு வேற மருந்து இல்ல. நாங்களும் அப்படித்தான் எல்லா மருந்தையும் செஞ்சுட்டு கடைசியில சதகாக்கு போவோம், நோன்புக்கு போவோம், ஒரு ஆலிம் சாட்ட துஆ செய்ய சொல்லுவோம். அதே மாதிரி இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த பக்தாத்ல இருந்த ஒரு ஆலிம்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இவ்வளவு காலமாவது ஒரு முள்ளுத்தான் குத்தி பட்டுச்சு, என் கை இவ்வளவு பழுது பெருசாயிட்டதுக்கு நான் என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செய்யுங்களேன்னு கேட்டார். சொன்னாரு. அந்த ஆலிம் சா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த இதால வந்துச்சுன்னா ஒரு மீன் முள்ளு, அந்த மீன் உங்களுக்கு எங்களை கிடைச்சேன்னு கேட்டாரு. அப்பதான் இவருக்கு வேலை செஞ்சுச்சு. இவர் சொன்னாரு, நான் இந்த மீனை இப்படித்தான் ஒத்தட்ட பறிச்செடுத்தேன். பாந்தவர்களே,
இந்த ஆலிம் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? இமாம் தஹபி சொல்லரு, நீங்க இதுக்குரிய சிகிச்சை என்ன தெரியுமா? இதுக்குரிய சிகிச்சை டாக்டரை நாடுவதல்ல. நீங்க யாரிடத்துல அந்த அநியாயமாக பறிச்சீங்களோ அந்த நேரம் அவனுடைய உள்ளம் துண்டி, அதாவது உடைஞ்சி போயிட்டு கண்ணீர்ல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுச்சு. அந்த நேரம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பதுவா தான் உங்களை தாக்கி இருக்குது. நீங்க இதுக்கு சிகிச்சை செய்யறதுக்கு முந்தி அந்த மனிதனை நாடி போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஆலிம்சா திருப்பி அனுப்புறாரு. அன்பார்ந்தவர்களே, அவர் போறாரு, போயிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. கேட்டு அதுக்கு பின்னால சிகிச்சை செய்கிறாரு. தஹபி சொல்லரு, அவருடைய அந்த கை அதோட குணமாகிறது. அதுக்கு பின்னால் அவர் பகதாதுல எப்படி தெரியுமா சுத்துவாரா, மன் ராணி ஃபலா யத்ரி மன் அஹதா, கையை காட்டி சொல்வாராம், யாரெல்லாம் என்ன பாக்குறீங்களோ, யாரெல்லாம் என்ன கண்டு கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யவானா. இந்த விளைவு எனக்கு வந்தது, நான் ஒருத்தனுக்கு செஞ்ச அநியாயம் தான் என்று சொல்லி முழுவும், அதாவது அந்த ஊர்வாசிகளுக்கு ஒரு சொல்லக்கூடியதாக இருந்தாரு. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அநியாயத்துடைய விடயத்துல நாங்க அல்லாஹ் பயப்படணும். நாங்க சரி என்று சொல்லி எத்தனையோ விடயங்களை காட்டி நாங்க சரியாகலாம். ஆனா எங்களுடைய உள்ளம் ஒன்று இருக்குது, எங்களோட உள்ளம் சரியான எங்களுக்கு ஃபத்வா சொல்லணும். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்த மக்களோட நீதியாக நேர்மையாக நடந்து கொள்வோம். அநியாயம் செய்வதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அநியாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்றதில்லை, கடுமையாக கண்டிக்கிறது என்ற சிந்தனையோட நாங்க இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.